வணக்கம் மக்களே, பெட்வான்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நான்சால் பேக் வித் another வீடியோ. நம்ம இன்னைக்கு பேங்கிங்ல ரீசனிங் தான் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து எஸ்பிஐ கிளர்க், ஆர்பிஐ அசிஸ்டன்ட், ஆர்ஆர்பி கிளர்க் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். சீட்டிங்காக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின், ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ப்ரிலிம்ஸில். இன்ஃபேக்ட் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய டாபிக். ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சீட்டிங் ஒரு பஸ்ஸில் கண்டிப்பாக சால்வ் பண்ணிப்பாரு. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். கொஸ்டின்ஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன டைப்ஸ் ஆஃப் சீட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது சீட்டிங்க்கும் பஸ்ஸுக்கும் ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னது, என்ன டைப் ஆஃப் சீட்டிங்னு தெரியணும். இது என்ன டைப் ஆஃப் சீட்டிங், ஸ்கொயர். அடுத்தது வந்து ஃபேசிங் இன்சைடு அவுட் சைடுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபேசிங் த சென்டர், உள்ள பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். 8 பேர் சீட்டிங்கில் இருக்காங்க. எப்படி உட்காந்துருக்காங்க, 4 at corners, 4 in the middle. ஏன்னா இது ஸ்கொயர் சீட்டிங்ன்றதுனால. ஸோ ஸ்கொயர் சீட்டிங், 4 at corners, 4 in the middle. எல்லாருமே உள்ள பார்த்தா உட்காந்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபேசிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து கீழே இருந்து ஆரம்பிங்க, 6 o'clock ஆரம்பிங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ரைட் லெஃப்ட் கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபேசிங் அவே, வெளியே பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா 12 o'clock மேலேருந்து ஆரம்பிச்சிங்க, ரைட் லெஃப்ட் கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்க. W is second to the left of Z. இங்க இருந்தா क्वेश्चन ஸ்டார்ட் ஆகுது. Z உடைய செகண்ட் லெஃப்ட்ல W இருக்கு. நீங்க ஃபுல்லா क्वेश्चन படிச்சீங்கன்னா ஒரு க்ளூ நோட் பண்ணிருக்கலாம். Z வந்து மிடில்ல உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மிடில்னு சொன்னா நான் இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். என்னோட செகண்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட்ல W இருக்கான். அதே மாதிரி V sits third to the left of W. W ஓட third leftனா first left, second left, third left V. அடுத்த லைன் வந்து there are as many people sit between B and S as between X and B. இதுக்கு என்ன அர்த்தம்னா, Vக்கு Sக்கு நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் Xக்கு Vக்கு நடுவில் இருப்பாங்க. இப்போ நான் Vயை மட்டும்தான் போட்டிருக்கேன், அதனால வேற எதையும் போட முடியாது. ஸோ இந்த லைனை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அடுத்தது Y sits third to the right of S, Y sits opposite to T. இந்த லைனை வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. நான் ஒருவேளை எஸ் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்ல Y உட்காரணும். எனக்கு ஆப்போசிட்ல T போட முடியுமா? ஸ்பேஸ் கிடையாது, ஏன்னா Z ஆல்ரெடி அங்கே இருக்கான். இப்போ நான் எஸ்ஸை மாற்றி உட்கார வைக்கிறேன். எஸ் எங்கே போட்டால் ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்டில் ஒய் வருமா? எனக்கு ஆப்போசிட்டில் ஸ்பேஸ் இருக்குது, டி போட்டுக்கலாம். ஒரு லைன் விட்டுருந்தோம் இல்லையா? விக்கு எஸ்க்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தருமே இல்லை. அப்போ எக்ஸுக்கு விக்கு நடுவுலையும் ஒருத்தர் இருக்கக்கூடாது. மீதி இருக்கிற ஒரு லெட்டர் என்னது, யூ. ஸோ சீட் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டின் பாருங்க. ஹூ சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் யூன்னு கேட்குறாங்க. யூவோட இமீடியட் ரைட்னா இந்த பக்கம் வந்துடணும். யார் இருக்கா? இசட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்? ஒய்லேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட்ல, தேர்ட் லெஃப்ட்ல தான் எஸ் இருக்கு. ஸோ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது சரி, கொஸ்டினில் ஆன்சர் பண்ணிக்கும் போது சரி, தப்பு பண்ணிடாதீங்க. எங்கே புரியலையோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும்.